இன்னைக்கு காலையில இந்த ஃபுல் ஃபோக்கஸ் பிஜேபி ஆட்களுக்கு கூட்டணி கட்சியில இருந்தோடனே பின்னாடி இருந்து ஒருத்தர் கை தூக்குறாரு, எனக்கு வேணாம் அப்படின்னு. அது எதிர்பார்க்காத ஒரு அரசியல் ஒரு ட்விஸ்டா இருக்கு. இது இனி என்ன சமாளிக்க போறாங்க? இது ஒரு வலுவில்லாத ஒரு அரசாங்கமா இருக்கு. உட்கட்சிக்குள் ஒரு கட்டுக்கோப்பு இல்ல, கூட்டணி கட்சிகளை அரவணைக்கிறல்ல. ஆல்ரெடி 10 வருஷமா அமித்ஷா மோடி அவர்கள் வந்து ஒரு மன்னரை போல, ஒரு தன்னாட்சி பெற்ற மன்னரை போல 10 வருஷம் ஆண்டுட்டாங்க. கூட்டணி கட்சியில அரவணைத்து போற அந்த பக்குவமும் அனுபவமும் அவர்களுக்கு கிடையாது. இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் இருந்தாருன்னா வாஜ்பாய் அந்த கூட்டணி கட்சியை அரவணைச்சு போனார். வாஜ்பாய் ஒரு சாஃப்டான ஒரு இந்துத்துவவாதியா தன்னை காட்டப்படவர் கூட இருந்த கட்சிக்குள்ள இந்துத்துவா இருக்கும், அவர் காமிக்க மாட்டார். அதனால தான் வந்து கலைஞர் சொன்னார் ரைட் பர்சன் ராங் பார்ட்டி அப்படின்னு. அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இவங்க வந்து 10 வருஷமா வந்து ஃப்ரீ ஹேண்டாக இருந்துட்டாங்க, சுதந்திரமாக இருந்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு கூட்டணி கட்சியோட ஆட்சி அமைக்கிறாங்க. அது நெக் டு நெக்கில் இருக்கிற ஒரு கட்சி. அப்படிங்கும்போது கூட்டணி கட்சியிலேயே ஒரு சமாளித்து 5 வருஷம் கொண்டு போவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கிறப்ப உட்கட்சிக்குள்ளே இருந்தே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு.